காதுகள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்முடைய காதுகளில் உள்ளுக்குள்ள செருமியன் கிளான்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அந்த செருமியன் கிளான்ஸு 4000 கிளான்ஸ் இருக்குது. அது ஒரு மெழுகு மாதிரி ஒன்று உற்பத்தி செய்யுது. அந்த மெழுகு தான் பூச்சிகள் நம்ம காதுக்குள்ளே வராமல் தடுக்குது. இல்லைன்னா காதுக்குள்ளே பூச்சிகள் போயிடும். நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது பூச்சிலாம் உள்ளே போயிடலாம் இல்லையா? அது போகாமல் இருக்கிறதுக்கு அந்த மெழுகு. அதனால தான் என்னென்னா இந்த மெழுகை எப்போ பார்த்தாலும் வெளியே எடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. அது ஒரு ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம். காதை குடஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. அதே மாதிரி நம்முடைய காதுகள் வெறுமன பேசுவதை கேட்பதற்கு மட்டும் உதவியாக இருப்பதில்லை. அதை தாண்டி நாம் நேராக நிற்பதற்கும் அதுக்குள்ளே இருக்கிற செமி சர்க்குலர் கெனால்ஸ், அரை வட்ட குழாய்கள் இருக்குது. அந்த 3 குழாய்கள் தான் நம்ம நேராக நிற்பதற்கு உதவியாக இருக்குது. அதனால தான் காது கேளாதவர்களுக்கு கூட அந்த நேராக நிற்பதற்கு உதவியாக இருக்கிறது அந்த செமி வட்டத்தில் இருக்கக்கூடியது தான். காதுகளை பொறுத்த வரைக்கும் நிறைய நம்முடைய நம்பிக்கைகள் நிறைய இருக்குது. உதாரணத்துக்கு பெரிய காது இருந்தாக்க அவங்க புத்திசாலி, நல்லா அழகாக கரெக்டாக இருக்கக்கூடிய காதாக இருந்தால் அவங்க ஒரு கன்ஃபர்மிஸ்ட்டு, கொஞ்சம் பாயிண்டடாக இருந்துச்சுன்னா அவங்க ஒரு ஆப்பர்ச்சுனிஸ்ட். இப்படிலாம் நமக்கு நம்பிக்கை இருக்குது. காதுகளை பொறுத்த வரைக்கும் சீனத்திலலாம் எப்படின்னா ராயல் ஃபேமிலிஸில் இருக்கவங்களாம் கொஞ்சம் நீளமான காதுகள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த சித்திரங்கள்லாம் செஞ்சுருப்பாங்க. நம்ம ஊர்லேயும் பார்த்திங்கன்னா இந்த எலாங்கேட்டட் இயர்ஸ் இருக்கிறவங்க அவங்க தான் பெரிய ஞானிகள் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் உண்டு. அதனால தான் பார்த்திங்கன்னா புத்தருடைய சித்திரங்கள், சிற்பங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த நீளமான காது இருக்கிற மாதிரி இருக்கும். நீளமான காது இருந்தால் அது ஞானம். அதனால தான் என்னென்னா குழந்தைங்க ஹோம்ஒர்க்கை தப்பாக போட்டால் காதை பிடிச்சி இழுக்கிறது. அதனால தான் இது கூட சரியாக போட மாட்டேன் அப்படின்னா காது ஒரு விஸ்டத்துக்கு அடையாளம். பிள்ளையாரை ஞானத்துக்கு அதிபதியான கேது அப்படின்னு சொல்லிட்டு தான் பிள்ளையாருக்கு முன்னாடி இந்த தோப்பு கர்ணம் போடுறதெல்லாம், அந்த காதை பிடிச்சி போடுறது அதனால் அப்படின்னு சொல்கிறாங்க. காதுகள் பொறுத்த வரைக்கும் என்னென்னா அது டெக்கரேட் பண்ணுறதுலையும் இந்த எல்லா பெண்களையும் கூடி ஒரே சமயத்தில் காது குத்துற செரிமோனி சில ட்ரைபல்ஸில் உண்டு. சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ வரைக்கும் தொங்குற அளவுக்கு காதில் நகை போடுவாங்க. 10 சென்டிமீட்டர் அகலமுள்ள தோடுகள் போடுற சில இனக்குடிகள் கூட இன்னும் இருக்காங்க. அந்த மாதிரி செய்யக்கூடியதெல்லாம் எகிப்தில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் யாராவது ஒரு பெண் நடத்தை தவறினால் காதை கட் பண்ணிடுவாங்க. இந்தியாவில் மூக்கை கட் பண்ணிடுவாங்க. அப்படி கட் பண்ணதுனால தான் என்னென்னாக்க மட்பாண்டம் செய்கிறவங்க மூக்கை செயற்கையாக செஞ்சு அவங்க வெளியே போகும்போது அதை மாட்டிகிட்டு போகலாம். அப்படி தான் இந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சர்ஜரின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி இந்தியாவில் உதயமானது அப்படின்னு சொல்கிறாங்க.